ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் சீரிஸோட எபிசோட் நம்பர் 6. என்ன டாபிக் எதை பற்றி பேசுகிறோம்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வர்சஸ் கார்பரேட்டர். ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்கும் ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸ் தான் வருது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ கார்பரேட்டர்ன்றது வந்து லைக் மெக்கானிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது மோஸ்ட்லி லோக்கல் மெக்கானிக்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பேசிக்கலி ஃபியூல் இன்ஜெக்டர்னால் என்ன, கார்பரேட்டர்னால் என்னென்னா, கார்பரேட்டர் வந்து லைக் மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகுது. லைக் போத் ஆர் மெக்கானிக்கல், பட் வந்து இதில் என்னென்னா இந்த சென்சார்ஸும் இசிஓலேருந்து ஒரு எலக்ட்ரானிக் சப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறனால ஃபியூல் இன்ஜெக்டர் ஒர்க் ஆகுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மோட்டர் திங். ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை ஒரு ரொம்ப ப்ரிசைஸாக அணுகணும், பின் பாயிண்டில் கரெக்டாக 99.9% அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபியூல் இன்ஜெக்டர். இதுவே கார்பரேட்டர்ன்றது we can able to achieve certain things in that. ஆனால் நம்மளால என்னன்னா அதை பிரித்து பண்ண முடியாது. லைக் கார்பரேட்டர்ஸ் வந்து மெக்கானிக்கலாக இது பண்ணுறது, பட் வந்து அதுவே ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட சப்போர்ட்னால அது ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். கார்பரேட்டர் ஒரு டியூனிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டியூனிங் வந்து ஓவராலாக அந்த வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லேயே அதோட இம்பேக்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபியூல் இன்ஜெக்டரில் அப்படி பண்ணுறீங்கன்னா அது வந்து சர்டன் ஆர்பிஎம்க்கு நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணலாம். இப்போ எப்படின்னா லைக் 5000 ஆர்பிஎம்மில் இல்லை இந்த த்ராட்டில் லைக் அந்த டிபியூ சென்சார் லைக் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு ஆக்சிலேட் பண்ணால் இந்த அளவுக்கு ஃபியூல் கொடு, இந்த சர்டன் ஆர்பிஎம்மில் இந்த அளவுக்கு ஃபியூல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆர்பிஎம்மில் கரெக்டாக டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து அந்த த்ராட்டில் ஜோன்ஸை கொடுக்கலாம். லைக் வந்து நம்ம சில வண்டியில் இப்போ கூட ரீசெண்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். சர்டன் பைக்ஸ் வந்து இப்போ யூக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஆர்பிஎம்க்கு மேலே டக்குன்னு வண்டி வந்து பவர்ஃபுல்லாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து யூஸ்வலாக எந்த மாதிரி வண்டியில்னா அந்த ஐ மீன் விவிஏ டெக்னாலஜி, இந்த R15 ஃபீல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹோண்டா கார்ஸ்ல எல்லாம் ஃபீல் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு சர்டன் ஆர்பிஎம்க்கு மேலே ஒரு பவர், அது வந்து மெக்கானிக்கலாகவும் எலக்ட்ரானிக்கலாகவும் ஒர்க் பண்ணுது. பட் வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஃபியூலிங் லெவல்லையும் அந்த சேஞ்சஸை கொண்டு வரலாம். ஸோ ரிச்சராக கொண்டு போகலாம். ரிச்சர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா 20% காற்று 80% பெட்ரோல் அப்படின்னு போகிறத வந்து நம்ம மாற்றுறது தான் அந்த ரிச்சர் புவர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரிச்சர்னா இப்போ 80% சொன்ன இடத்துல 90% ஆகலாம், 10% தான் காற்று போகும். ஸோ வந்து காற்றோட அளவு கம்மியாக இருந்தாலும் அது ஓடணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது கரெக்டாக எப்படி போகுன்றது ஷுவராக சொல்லுறேன். சிம்பிளான ஒரு மாடிஃபிகேஷன் வந்து ஈஸியாக பண்ணலாம் ஒரு கார்பரேட்டரில். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டரில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அதோட மல்டிபிள் சென்சார்ஸோட ரெஸ்பான்ஸ் வேணும். நம்மளுக்கு வந்து ஓட்டோ சென்சார் சைலன்சரில் வரும். ஸோ வந்து அது எப்படி லைக் நம்ம ஆக்சிலேட்டரில் டிபியூ சென்சார் இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து லைக் எல்லாமே மல்டிபிள் சென்சார்ஸோட ரெஸ்பான்சஸ் வச்சு அந்த ஃபியூலிங் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் அதில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா ஓவராலாக நம்மளோட மேப்பும் சொதப்பலுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில டைம் வந்து கார்பரேட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா ஏதாவது இஷ்யூனா அவ்வளோ சீக்கிரம் அந்த இஷ்யூ நம்மளுக்கு வந்து அதாவது இஷ்யூ அச்சீவ் பண்ணால் மேபி வண்டி ஓடாமல் போகலாம், அந்த மாதிரி இஷ்யூ தான் வரும். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டரில் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தப்பு பண்ணோன்னா சர்டன் ஆர்பிஎம்மில் பெட்ரோலே போகாமல் இல்லை ரொம்ப கம்மி பெட்ரோலில் ஃப்ளாட்டாக இன்ஜின் ஒர்க் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஓவர் ஹீட் ஆகி நம்மளுக்கே தெரியாது இன்ஜின் இந்த டைமில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக டியூன் பண்ணாதது, கரெக்டாக ஈஸி மேப் பண்ணாதது, அந்த மாதிரி இஷ்யூ வரும். ஈஸி மேப்பிங்னா சர்டன் ஆர்பிஎம்ஸில் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சர்டன் மேப்ஸ் இப்போ ஒரு லைக் வந்து ரேஸு, அர்பன் இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பைக்ஸ் எல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு மோடுக்கு ஒரு மேப் மாறும். ஸோ வந்து இந்த மோடில் என்ன ஆர்பிஎம்ல எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இதுதான் அதில் விஷயம். ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து மோஸ்ட்லி என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஈசியோட பேஸ் பண்ணி தான் ஃபியூல் இன்ஜெக்டர் ஒர்க் ஆகும். ஈசியூவில் என்ன நம்ம மேப்பிங் கொடுக்குறோமோ, சென்சார்ஸ் எல்லோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நம்ம டக்குன்னு ஒரு ஈஸியாக வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு கார்பரேட்டரில் வந்து ஃபியூல் அதிகமாக போகிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாட்டணும், உடனே ஃபியூல் அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக பண்ண முடியாது. கார்ப்ஸ் மேக்ஸ் இன்ஜின் ரன், பட் ஃபியூல் இன்ஜெக்டர் மேக்ஸ் இன்ஜின் ப்ரிசைஸ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ரன் பண்ண வைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாகவும் லைக் வந்து ரொம்ப சரியாக இந்த இடத்துல எனக்கு பெட்ரோலே போகக்கூடாது, இந்த இடத்துல நல்லா பெட்ரோல் போகணும் அப்படின்னு நம்ம ரொம்ப துல்லியமாக 2000 ஆர்பிஎம் வரைக்கும் எனக்கு நல்லா பெட்ரோல் போகணும், அதுக்கப்புறம் போக வேண்டாம், அப்புறம் ஹை ஸ்பீடு போகும்போது இன்னும் பெட்ரோல் போகணும், இல்லை வந்து அப்படியே கிராஜுவலாக ஏறணும்.
ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம நிறைய மாற்றலாம். ஆனால் அதுவே ஒரு கார்பரேட்டில் அப்படியே மாற்றலாம் முடியாது. ஒரு டைம் கரெக்டாக செட் பண்ணுறோமா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபியூலிங் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ இதுதான் ஃபியூல் இன்ஜெக்டருக்கும் கார்பரேட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். இதில் தான் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இது வரைக்கும் இன்னும் யாரும் வந்து பெருசாக வீடியோஸ்லாம் பார்க்கல, பட் ஸ்டில் ஐம் லவ் டு போஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ஆல். I think I'm enjoying. If you have any doubts or any misinformations நான் கொடுத்த மாதிரி இருந்ததுன்னா just comment it. I'll try to explain it and see you on the next video. Bye.